மனிதகுல வரலாற்றில் நாய்களே மனிதனால் பழக்கப்பட்ட முதல் விலங்கு என்று கருதப்படுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளாக இவை நம்முடன் பயணித்து வருகின்றன. நாய்களின் மூதாதையர்கள் மனிதர்களுக்கு முன்பே பூமியில் தோன்றியிருந்தாலும் பல நூற்றாண்டுகளாக அவை மனித சமூகத்தின் ஒரு அங்கமாகி விசுவாசமான தோழர்களாக சேவை செய்து வருகின்றன. ஆரம்பகால மனிதர்கள் காடுகளில் வாழ்ந்தபோது அவர்களின் உணவிற்காக வேட்டையாட உதவியது நாய்களே. குகை ஓவியங்களில் கூட மனிதனும் நாயும் இணைந்த வேட்டையாடும் காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மனிதன் விவசாயம் செய்ய தொடங்கியதும் கால்நடைகளை மேய்ப்பதற்கும் குடியிருப்புகளை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்கும் நாய்கள் பயன்படுத்தப்பட்டன. வெளிநாட்டு நாய் இனங்களைப் போல மனிதர்களால் குறிப்பிட்ட குணங்களுக்காக இவை இனப்பெருக்கம் செய்யப்படவில்லை. மாறாக தக்கன பிழைக்கும் என்ற இயற்கையின் விதிப்படி கடினமான சூழலையும் தாங்கி வளர்ந்த வலிமையான இனம் இது. இதனாலேயே இவற்றுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் புத்தி கூர்மையும் அதிகம். தமிழகத்தில் நாய்களுக்கு தனித்துவமான ஆன்மீக அங்கீகாரம் உண்டு. பைரவர், காவல் தெய்வமான கருப்புசாமி மற்றும் காலபைரவரின் வாகனமாக இவை போற்றப்படுகின்றன. கோயில்களில் மட்டுமல்லாமல் வீடுகளிலும் இவை பைரவர் என்றே அன்போடு அழைக்கப்படுகின்றன. இது விலங்குகளின் மீதான தமிழர்களின் நேயத்தை காட்டுகிறது. தமிழகத்தின் நாய் இனங்கள் பொதுவாக வேட்டை நாய்கள், ஹவுண்ட்ஸ் மற்றும் காவல் நாய்கள், காட் டாக்ஸ் வகையைச் சேர்ந்தவை. இவை வேகம், விசுவாசம் மற்றும் நம் தட்பவெப்ப நிலையை தாங்கும் ஆற்றல் கொண்டவை. தமிழகத்தின் அரச இனம் என்று அழைக்கப்படும் ராஜபாளையம் நாய்கள் அந்நியர்களிடம் மூர்க்கமாக நடந்து கொள்ளும். ஆனால் எஜமானிடர் அதிக பாசம் கொண்ட சிறந்த காவல் நாய். இந்தியன் டெரியர் என்று அழைக்கும் கோம்பை வகை நாய்கள் உருவத்தில் நடுத்தரமானது, ஆனால் தைரியத்தில் பெரியது. இவை சிறந்த காவல் நாய்கள். குழந்தைகளுடன் நன்கு பழக்கக்கூடியவை, ஆனால் அந்நியர்களை வீட்டு எல்லைக்குள் அனுமதிக்காது. சிப்பிப்பாறை இனம் வேகத்திற்கு பெயர் பெற்ற நாய்களாகும். தமிழ்நாட்டின் மிக சிறந்த வேட்டை நாய். வேட்டையாடும்போது பல மைல் தூரம் சோர்வில்லாமல் ஓடக்கூடியது. ஆனால் ஒரே ஒரு எஜமானரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது, ஒன் மேன் டாக் கொண்டது.